இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு MT-15 வண்டி. இதுக்கு வந்து ஃபோல்டபுள் ஃபெடாக் ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஃபோல்டபுள் இவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கு, ஃப்ளை ஜாக்கின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வைக்கும்போது இப்படி இருக்குது. இது வந்து ஒர்க் ஷாப்பு கேரேஜ் யூஸ்க்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் கழட்டிக்கிற மாதிரி தான். இப்போ நான் டைட் பண்ணிட்டேன், கழட்டிக்கலாம். இந்த பக்கம் அதே மாதிரி தான். இது வந்து இந்த இடத்துல போல்ட்டு போட்டு, இப்போ ஹையர் சிசி வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போல்ட்டு போட்டு இப்படி ஒரு குண்டு மாதிரி வரும். அந்த குண்டு இதில் உட்கார மாதிரி பண்ணிக்கலாம். இது ரிட்டன் உல்ட்டாவாக அந்த பக்கம் போட்டோம்னா இது அந்த இடத்துல உட்காரும். அப்போ இந்த இடத்துல அந்த குண்டு கரெக்டாக கவர்றதுக்கு வரும். அந்த குண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபா வரும்னு நினைக்கிறேன். பேரா இல்லை தனியான்னு தெரில. ஹையர் சிசி வண்டிக்கெலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த நார்மல் வண்டிக்கு இதை தூக்கி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரப்பர்லாம் நல்லா கட்டியாக கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட தான் வாங்கினது. ஒவ்வொரு வண்டிக்கு வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது வண்டியோட ஸ்டெபிலிட்டி நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி இது ஃபோல்டபுள் தான், மடக்கி வைக்கிறதுக்கு. MT-15 இது ஈஸியாக அந்த வீலை சுற்றுறதுக்கு. இப்போ வீலை கட்ட போகிறேன். இந்த கார்டுங்க டயர் சேஞ்ச் பண்ணணும். டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது கார்டெல்லாம் கழட்டியாச்சு. வண்டி ஒன்றும் இல்லை, தனியாக ஒத்தாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக தூக்கி வச்சுட்டு வந்துக்கலாம். இது சொன்ன மாதிரி தான் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. இதை மேலே நம்ம தள்ளி வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது ஹைட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2 குண்டு இந்த 10 நம்பர் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் போல்ட்டை போட்டு இதில் கூட தாங்கல் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி வைக்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது.